புரோட்டீனுக்கு இதை விட வேற என்னங்க வேணும்? கருப்புளுந்து வெல்லம் தேங்காய்ங்க, அவ்வளவுதான் இந்த டிஷ். அவ்வளவு அருமையா இருக்கும். வளர்ற பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் கண்டிப்பா இது எல்லாருமே சாப்பிடணும். செய்யறது ரொம்பவே ஈஸிங்க. இது எங்க பாட்டி காலத்து டிஷ்ஷுங்க. கருப்பு முழு உளுந்துங்க 1 டம்ளர் அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. 6 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா ஊறி இருக்கு பாருங்க. நான் காலையில ஊற வச்சுட்டு சாயங்காலம் வந்து செய்வேங்க. சாயங்காலம் அந்த தண்ணியோடவே குக்கர்ல சேர்த்திக்கணும். அப்படி தண்ணியோடவே நீங்க சேர்த்திக்கிறதா இருந்தா ஊற வைக்கும் போது 4 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. இல்ல தண்ணியை வடிச்சிட்டு நீங்க சேர்த்திக்கிற மாதிரி இருந்தா தண்ணியை வடிச்சிட்டு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. குக்கர் ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு சிம்ல கரெக்டா 15 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரா வெந்துருங்க. ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாருங்க. இப்ப திருப்பி அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. பருப்பு செக் பண்ணிக்கோங்க வெந்திருக்கான்ட்டு. சூப்பரா சாஃப்டா வெந்திருக்குங்க. இப்போ இந்த கரண்டியை வச்சுட்டு அப்படியே வந்து மேஷ் பண்ணி விடணும். தண்ணியை வடிச்சிட்டு நீங்க நல்லா மேஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட அந்த தண்ணியை சேர்த்திக்கலாம். நான் அப்படியே தான் இது பண்றேன். ரொம்ப கடையணும்னு அவசியம் இல்ல. உளுந்தோட உருவம் தெரியாத அளவுக்கு நீங்க கரண்டி வச்சு கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கலாம். பாருங்க சூப்பரா மேஷ் பண்ணியாச்சு. இப்ப அடுப்பு ஆன்ல தான் இருக்கு, ஹை ஃபிளேம்ல தான் இருக்கு. இப்போ நான் 1 டம்ளர் பருப்பு எடுத்தேன் பாருங்க. அதே டம்ளர்ல 1 டம்ளர் பொடிச்ச வெல்லம் அல்லது பொடிச்ச கருப்பட்டி சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு வெள்ளத்துல மண் இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா தண்ணி ஊத்தி அந்த வெள்ளத்தை கரைச்சு வடிகட்டி சேர்த்திக்கோங்க. அவ்வளவுதான். ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா உளுந்துல இருக்கிற தண்ணி அப்புறம் அந்த வெல்லம் போட்டதுமே கொஞ்சம் இலகி வரும் பாருங்க. அதெல்லாம் கொஞ்சம் கெட்டியாகும். ரொம்ப பாயசம் மாதிரி தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாவும் இருக்காம பாத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஆறும்போது கெட்டியாகும். இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. இது சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா பச்சை நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கொடுப்பாங்கங்க. அது ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ஈஸி செய்யறது கூட. இப்ப சின்ன பசங்க பொண்ணுங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸும் பொரிச்ச ஐட்டம்ஸும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க ஸ்நாக்ஸுக்கு. இப்ப அதை சாப்பிடறத நம்ம தடுக்க முடியாது. பட் அதுக்கு நடுவுல இந்த மாதிரி கூட வாரத்துல 1 நாள் 2 நாள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லதுங்க உடம்புக்கு. புரோட்டீன் மட்டும் இல்லைங்க, இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி.